Hello students, welcome to CE Education. 10th Standard Mathematics, Exercise 8.4, first question. If P of A equal to 2 by 3, P of B equal to 2 by 5, P of A union B equal to 1 by 3, then find P of A intersection B. இப்போ probability of A கொடுத்திருக்காங்க, probability of B கொடுத்திருக்காங்க, probability of A union B கொடுத்திருக்காங்க, probability of A intersection B கேக்குறாங்க. probability of A intersection B க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of A plus P of B minus P of A union B. இங்க intersection வந்ததுனா இங்க union வரும். இங்க union வந்ததுனா இங்க intersection வரும். probability of A வையும் probability of B யையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ probability of A and B அது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். probability of A union B யை சப்ராக்ட் பண்ணலாம். P of A பாத்தீங்கன்னா 2 by 3 இருக்கு. So probability of A intersection B equal to P of A க்கு 2 by 3 வரும் plus probability of B க்கு 2 by 5 வரும். அடுத்தது minus probability of A union B 1 by 3 வரும். இப்போ இதை simplify பண்ணலாம். இப்போ பாருங்க 3 5 3 ன்னு இருக்கு டினாமினேட்டர்ல. இதுக்கு LCM 15 வரும். அப்போ 15 3 ஆல டிவைட் பண்ணா 5 வரும். 5 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம். 2 into 5. அடுத்து இந்த பிளஸ் சிம்பல். இந்த 15 5 ஆல டிவைட் பண்ணா 3 வரும். 3 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம். 2 into 3. அடுத்து இந்த மைனஸ் சிம்பல். இந்த 15 3 ஆல டிவைட் பண்ணா 5 வரும். 5 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம். 1 into 5. Further simplification. 2 into 5 10 plus 2 into 3 6 minus 1 into 5 5 divided by 15. 10 plus 6 16 16 minus 5 11 வரும். 11 by 15. இப்போ இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா probability of A intersection B 11 by 15. 10th standard mathematics exercise 8.4 second question. A and B are two events such that P of A equal to 0.42, P of B equal to 0.48 and P of A intersection B equal to 0.16. Find probability of not A, probability of not B, probability of A or B. A மற்றும் B ஆகியவை இரு நிகழ்ச்சிகள். மேலும் probability of A equal to 0.42, probability of B equal to 0.48 மற்றும் probability of A வெட்டு B equal to 0.16 எனில் probability of இல்லை A, probability of இல்லை B, probability of A அல்லது B ஆகியவற்றை காண்க. பாருங்க probability of A, probability of B and probability of A intersection B கொடுத்துட்டு probability of not A ன்னு கேட்டிருக்காங்க. not A னா என்ன மீனிங்னா A பார்னு மீனிங். அதே மாதிரி probability of not B னா B பார். probability of A or B அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா probability of A union B ன்னு மீனிங். இப்போ probability of A பாருக்கு ஃபார்முலா 1 minus P of A வரும். probability of B பாருக்கு 1 minus probability of B. அடுத்தது probability of A union B க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of A plus P of B minus P of A intersection B. இங்க யூனியன் வந்திருக்கு, அதனால இன்டர்செக்ஷன்ல நம்ம சப்ராக்ட் பண்ணோம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நாம probability of A எடுத்து எழுதிக்கலாம். 0.42, probability of B 0.48, probability of A intersection B 0.16. இப்போ ஃபர்ஸ்ட் probability of A பார் கண்டுபிடிக்கலாம். 1 minus P of A. P of A பாத்தீங்கன்னா 0.42 இருக்கு, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 minus 0.42, 1ல 0.42 சப்ராக்ட் பண்ணா 0.58 கிடைக்கும். So probability of A bar equal to 0.58. அடுத்தது probability of B bar. B bar ஃபார்முலா 1 minus probability of B. probability of B க்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 0.48 ன்னு, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப 1 minus 0.48 வரும். 1ல 0.48 சப்ராக்ட் பண்ணா நமக்கு 0.52 கிடைக்கும். probability of B bar 0.52. அடுத்தது probability of A union B, அதாவது A or B ரெண்டு ஒண்ணுதான். A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A 0.42 இருக்கு, क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி probability of B க்கும் கொடுத்திருக்காங்க 0.48,
ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B 0.16 கொடுத்திருக்காங்க. அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். 0.42 plus 0.48 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 0.16 சப்ட்ராக்ட் பண்ணா 0.76 வரும். இப்போ பாருங்க क्वेश्चनல கேட்டபடி ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் A 0.58. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் B பார் இல்லனா ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் B 0.52. அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஆர் B இல்லனா ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B 0.74. 10th standard mathematics exercise 8.4 third question. If A and B are two mutually exclusive events of a random experiment and probability of not A equal to 0.45, probability of A union B equal to 0.65, then find probability of B. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் A மற்றும் B ஆகியவை ஒன்றையொன்று விளக்கம் நிகழ்ச்சிகள். மேலும் probability of இல்லை A 0.45, probability of A சேர்ப்பு B equal to 0.65 எனில் probability of B காண்க. இதுல பாருங்க A and B are two mutually exclusive events அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஈவென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 டைப்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் 8.3ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இதுக்குண்டான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பாருங்க ஈவென்ட்ஸ்ல ஈக்குவலி லைக்லி ஈவென்ட், சர்டைன் ஈவென்ட், இம்பாசிபிள் ஈவென்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட், எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட், காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்னு 6 டைப்ஸ் இருக்கு. இதுல மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் அப்படின்னா 2 or more events are said to be mutually exclusive if they do not have common sample point. அதாவது சாம்பிள் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். 2 or more events அப்படின்னா பாருங்க P of A and P of Bங்கிறது ரெண்டு ஈவெண்ட். இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் காமனான எலிமெண்ட் அதாவது காமனான சாம்பிள் பாயிண்ட் இருக்காது. அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல் செட், ஒண்ணுமே இருக்காது, நல் எம்டி. அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ரெண்டு ஈவெண்ட் ஏங்கிற ஈவெண்ட்லயும் பிங்கிற ஈவெண்ட்லயும் இருக்கக்கூடிய சாம்பிள் பாயிண்ட் அதாவது எலிமெண்ட்ஸ் காமனா இருக்காது. அப்போ P of A இன்டர்செக்ஷன் B என்ன வரும் பாத்தீங்கன்னா 0 வரும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் probability of not A equal to 0.45. இதுக்கு என்ன மீனிங்னா not A அப்படினாலே A பார்னு மீனிங். அப்போ probability of A bar equal to 1 minus P of A வரும். அடுத்தது நெக்ஸ்ட் probability of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இங்க probability of A intersection B என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நல் செட் 0. ஏன் நல் வருது அப்படின்னா இந்த ரெண்டு ஈவெண்ட் probability of A and probability of B இந்த ரெண்டு ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் காமன் சாம்பிள் பாயிண்ட் இருக்காது. சாம்பிள் பாயிண்ட்னா மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலால நம்ம P of A கண்டுபிடிச்சிடலாம். P of A இன்டர்செக்ஷன் B தான் அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0 வரும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் P of A பார் அதாவது நாட் A வை A பார்னு எழுதலாம். P of A பார் ஈக்குவல் டு 0.45, probability of A union B equal to 0.65, probability of A intersection B equal to 0. ஏன் 0னா இங்கதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் ரெண்டுக்குமே காமனான எலிமெண்ட் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் probability of A bar equal to 1 minus P of A. இப்போ 1 minus P of A நமக்கு பாத்தீங்கன்னா P of A தெரியாது, ஆனா P of A bar தான் கொடுத்திருக்காங்க, அதாவது நாட் A, அது 0.45. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 1 minus P of A அப்படியே இருக்கட்டும். இப்ப P of A ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வரலாம். அது மைனஸ்ல இருக்கக்கூடிய P of A ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது பிளஸ் P of A ஆயிடும். 0.45 பிளஸ்ல இருக்கு, அது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல வரும்போது மைனஸ் ஆயிடும், மைனஸ் 0.45. 1 minus 0.45 0.55 வரும். இப்ப probability of A 0.55. இப்ப probability of A union B இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஈவன்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னாலே probability of A intersection B 0.
இப்ப P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இதுல probability of A union B questionல கொடுத்திருக்காங்க 0.65 plus probability of A 0.55 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். plus P of B அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது அப்படியே இருக்கட்டும். minus P of A intersection B. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். A intersection B ன்னு எழுதணும்னா mutually exclusive events A and B. Aங்கிற ஒரு ஈவென்ட், Bங்கிற ஒரு ஈவென்ட். இந்த ரெண்டு ஈவென்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு mutually exclusive. mutually exclusiveனாலே காமன் சாம்பிள் பாயிண்ட் இருக்காது. அப்ப 0. P of A intersection B equal to 0. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். P of B left hand sideல right hand sideல இருக்கட்டும். 0.55 equal to left hand sideல கொண்டு போவோம். minus 0.55 ஆயிடும். 0.65 minus 0.55 நமக்கு 0.10 கிடைக்கும். equal to probability of B. இப்ப क्वेश्चनல கேட்டபடி probability of B equal to 0.1 இல்லனா 10. 10th standard mathematics exercise 8.4 fourth question. The probability that at least one of A and B occur is 0.6. If A and B occur simultaneously with probability 0.2, then find P of A bar plus P of B bar. A மற்றும் B இல் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. A மற்றும் B ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2 எனில் P of A bar plus P of B bar காண்க. probability that at least one of A and B அப்படின்னா A union B, அதாவது at least இல்லைனா R இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா A union B ன்னு மீனிங் அதுக்கு. அப்ப A union B equal to 0.6 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது A and B occur simultaneously. simultaneously அப்படின்னா intersection ன்னு மீனிங். A intersection B. A intersection B பாத்தீங்கன்னா 0.2 கொடுத்திருக்காங்க. probability of A intersection B. நம்ம probability of A bar plus probability of B bar கண்டுபிடிக்கணும். first addition formula யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. probability of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. பாருங்க இதுல P of A இருக்கு, P of B இருக்கு. இப்போ P of A barக்கு என்ன வரும்னா 1 minus P of A வரும். அப்போ P of A bar ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு வருவோம். minus P of A வை equal to left hand sideல கொண்டு வரலாம். அப்போ minus P of A left hand side வரும்போது plus P of A ஆயிடும். equal to 1 minus P of A bar. அதே மாதிரி தான் probability of B bar equal to 1 minus probability of B. இந்த minus probability of B equal to left hand sideல கொண்டு போவோம். P of B bar ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போவோம். minus P of B left hand side வரும்போது probability of plus ஆயிடும். B equal to 1 P bar, அதாவது probability of B bar equal to right hand side வரும்போது minus probability of B bar ஆயிடும். probability of A இருக்கிற இடத்துல நம்ம 1 minus P of A bar substitute பண்ணலாம். probability of B இருக்கிற இடத்துல 1 minus probability of B bar substitute பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். probability of at least one of A and B occur is 0.6 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன மீனிங்னா probability of A union B equal to 0.6. அடுத்தது next probability of A and B occur simultaneously அப்படின்னா probability of A intersection B equal to 0.2. இப்போ addition formula பாருங்க. A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இப்போ P of A union B equal to P of A எப்படி எழுதலாம்னா 1 minus P of A bar ன்னு எழுதலாம். இந்த plus symbol. P of B எப்படி எழுதலாம்னா 1 minus P of B bar ன்னு எழுதலாம். இந்த minus P of A intersection B அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த minus P of A bar இங்கே minus P of A bar இது ரெண்டையும் left hand side கொண்டு போயிருவோம். equal to probability of A union B equal to right hand side கொண்டு போயிருவோம். அது minus ஆயிடும். இது plus ஆயிடும். அப்போ plus P of A bar plus P of B bar equal to 1 plus 1. அடுத்தது minus P of A union B minus P of A intersection B. இப்போ A union B க்கு பாத்தீங்கன்னா 0.6 இருக்கு. A intersection B க்கு 0.2 ன்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. அது ரெண்டையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1 plus 1 minus 0.6 minus 0.2. 1 plus 1 2 வரும். minus 0.6 minus 0.2 minus 0.8. அப்ப 2ல இருந்து minus 0.8 subtract பண்ணா 1.2 வரும். இப்ப probability of A bar plus probability of B bar equal to
1.2. 10th standard mathematics, exercise 8.4, 5th question. The probability of happening of an event A is 0.5 and that of B is 0.3. If A and B are mutually exclusive events, then find the probability that neither A nor B happened. நிகழ்ச்சி A கான நிகழ்தகவு 0.5 மற்றும் B கான நிகழ்தகவு 0.3. A மற்றும் B ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சி எனில் A B நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. பாருங்க, probability of A 0.5 கொடுத்திருக்காங்க, probability of B 0.3 கொடுத்திருக்காங்க. A and B are mutually exclusive events னு சொல்லிருக்காங்க. Eventsல 6 types இருக்கு. Equally likely event, certain event, impossible event, mutually exclusive event, exhaustive event, complementary event. இதுல mutually exclusive event னு சொல்லிருக்காங்க A and B. Mutually exclusive events na 2 or more events do not have common sample point. பாருங்க, 2 and more event, Aங்கிறது ஒரு event, Bங்கிறது இன்னொரு event. இந்த ரெண்டு ஈவென்ட்லயும் காமன் சாம்பிள் பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் பில இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் வெவ்வேறா இருக்கணும். அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B என்ன வரும்? வெற்றுகணம் 0 தான் வரும். அப்போ A and B are mutually exclusive na A intersection B equal to 0. அப்படின்னா find the probability that neither A nor B, அதாவது neither na A இல்ல B யும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? not A not B அப்படின்னு தான் இதுக்கு மீனிங். not A not B இல்லனா neither A nor B na A bar B bar, அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதாவது A, அதாவது probability of A intersection B 0. ஏன்னா A B ரெண்டுமே mutually exclusive events. probability A bar பாத்தீங்கன்னா 1 minus P of A வரும். அடுத்தது next probability of A bar intersection B bar, அதாவது neither A nor B க்கு probability of A bar intersection B bar தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ probability of A union B whole bar வரும். இப்போ probability of A union B என்ன வரும்னா P of A plus P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் P of A 0.5 கொடுத்திருக்காங்க, probability of B 0.3 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம A and B are mutually exclusiveக்கு என்ன பண்ணணும்னா probability of A intersection B ன்னு எழுதணும். அது 0. mutually exclusiveனாலே ரெண்டுலயும் காமன் எலிமெண்ட் இருக்காது, ரெண்டுலயும் காமன் எலிமெண்ட் இல்லைனாலே 0 தான் வரும். P of A intersection B. இப்போ next neither A nor B ன்னு கொடுத்திருக்காங்க. neither A nor B னா probability of A bar intersection B bar, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ probability of A bar intersection B barக்கு probability of A union B whole bar வரும். probability of A union B whole bar 1 minus probability of A union B ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, P of A bar எப்படி எழுதுறோம்? 1 minus P of A தான் எழுதுறோம். அதே மாதிரி probability of A union B whole bar 1 minus P of A union B ன்னு எழுதலாம். இப்போ P of A union B ஃபார்முலா இங்க இருக்கு. P of A plus P of B minus P of A intersection B, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ 1 minus P of A plus P of B minus P of A intersection B. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 minus, இது பிராக்கெட்டுக்குள்ளார எழுதணும் ஏன்னா இங்க மைனஸ் சிம்பல் வருது. அப்ப P of A 0.5 கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, P of B 0.3 கொடுத்திருக்காங்க. P of A intersection B பாத்தீங்கன்னா 0. இப்போ 0.5 plus 0.3 0.8, அப்ப 1 minus 0.8 நமக்கு 0.2 வரும். இப்போ probability of A bar intersection B bar 0.2. 10th standard mathematics, exercise 8.4, 6th question. 2 dice are rolled once. Find the probability of getting an even number on the first die or a total of face sum 8. இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8 ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ரெண்டு டை ரோல் பண்றோம். ரெண்டு டை ரோல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைல ஈவன் நம்பரா வருது. ஃபர்ஸ்ட் டைல ஈவன் நம்பர்னா பாத்தீங்கன்னா ஒரு டைல 1 2 3 4 5 6 இருக்கும்.
அதுல ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது 2 4 6 இது வரணும் ஃபர்ஸ்ட் டைல. அடுத்தது ரெண்டாவது அந்த ரெண்டு டைல விழக்கூடிய அந்த நம்பர்ஸ ஆட் பண்ணா 8 வரணும். இது ரெண்டுக்கும் நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும். பாருங்க என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா probability of A equal to n of A divided by n of S. அடுத்தது probability of A union B equal to probability of A plus probability of B minus probability of A intersection B. இதுல நம்ம P of A கண்டுபிடிக்கணும், P of B கண்டுபிடிக்கணும், P of A intersection B கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம क्वेश्चनல கேட்டபடி P of A union B நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம் 2 டைஸ்க்கு. 2 டைஸ்க்கு சாம்பிள் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 1,1 ல இருந்து 1,6, அதே மாதிரி 2,1 2, எக்ஸெட்ரா அப்படியே 3, 6,6 வரைக்கும் எழுதிக்கணும். ரெண்டு டை நம்ம ரோல் பண்றோம்னாலே இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இதுல நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36 இருக்கும். n of s equal to 36. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈவன் நம்பர் ஆன் ஃபர்ஸ்ட் டை. ஈவன் நம்பர்னா 2 4 6 அதுதான் ஈவன் நம்பர். பாருங்க 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 இது அப்படியே வரும். அடுத்தது நெக்ஸ்ட் 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அடுத்தது நெக்ஸ்ட் 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா n of A 18 இருக்கும். இப்போ நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா probability of A நம்ம கண்டுபிடிக்கணும். probability of A equal to n of A divided by n of S. n of A 18, n of S 36. 18 divided by 36. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா total of phase sum 8 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் டை நம்பரையும் செகண்ட் டை நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு 8 வரணும். அப்ப இதுல 8 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,6 அதுல 8 வரும். அடுத்தது 3ல பாத்தீங்கன்னா 3,5 வரும். அடுத்து 4ல 4,4 வரும். அடுத்தது 5ல 5,3 ஏன்னா 5யும் 3 ஆட் பண்ணா 8. அடுத்தது 6,2 6யும் 2யும் ஆட் பண்ணா 8 வரும். அப்ப 2,6 3,5 4,4 5,3 6,2 இது ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணுங்க 8 வரும். அவங்க கேட்டபடி டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8 வரணும். இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். n of b பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 n of b 5. இப்ப ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் b equal to n of b divided by n of s. n of b 5 n of s இது சாம்பிள் ஸ்பேஸ் 36 5 by 36. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம probability of getting an even number on the first day or a total phase sum 8 அதாவது probability of A union B கண்டுபிடிக்கணும். probability of A union B அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா probability of A என்னன்னு பாருங்க. இந்த probability of getting even number அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். even numberனா first 2,1 2,2 2,3 2,4 2,5 and 2,6 அதே மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் டேல எல்லாமே ரெட்டப்பட வரணும், ஈவன் நம்பரா வரணும். 4,1 4,2 4,3 4,4 4,5 and 4,6. அடுத்தது 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 இது A. அடுத்தது B பாத்தீங்கன்னா அதனுடைய டோட்டல் 8 வரணும். அதுதான் நம்ம இங்கெல்லாம் எழுதி இருக்கோம், அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 2,6 3,5 அடுத்து 4,4 5,3 6,2. இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B ஏன்னா இந்த ஃபார்முலால A intersection B வருது. அந்த A intersection B கண்டுபிடிக்கணும். P of A நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், P of B யும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம 5 divided by 36 னு. இங்க probability of A intersection B க்கு P of A அடுத்தது B இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன். அப்ப இன்டர்செக்ஷன் ஆகும்போது இதுலயும் இருக்கக்கூடிய சாம்பிள் பாயிண்ட் என்னென்ன காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,6 இங்க இருக்கு, இங்கேயும் 2,6 இருக்கு பாருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 4,4 3,5 இதுல இல்ல ஏன்னா 4ல தான் இருக்கு, 2 4 6 தான் இருக்கு. அப்போ 4,4 இங்க இருக்கு. அடுத்தது 5,3 இருக்காது, 6 தான் இருக்கும். அப்ப 6ல 6,2 வரும். அப்ப A intersection B அதாவது A க்கும் B க்கும் காமன் எலிமெண்ட் எழுதுறோம். அப்போ 2,6 4,4 6,2 அதுதான் A intersection B. n of A intersection B பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. அப்ப n of A intersection B 3. இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இதுக்கு P of A intersection B அதாவது P of A intersection B ங்கிறது
n of A intersection B divided by n of S. n of A intersection B 3, n of S 36, 3 by 36. இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அடிஷன் ஃபார்முலா. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A தெரியும், P of B யும் தெரியும், P of A intersection B யும் தெரியும். அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். P of A 18 divided by 36, P of B 5 by 36 minus P of A intersection B 3 by 36. டினாமினேட்டர் பாருங்க எல்லாமே 36 இருக்கு. அதனால LCM 36 வரும். நியூமரேட்டர்ல 18 plus 5 23, 23 minus 3 20, 20 divided by 3. 20 divided by 3 நமக்கு சிம்பிளிஃபை பண்ணா 5 by 9 வரும். Probability of A union B, அதாவது probability of getting an even number on the first day or a total of phase sum 8. அது என்னன்னு வந்திருக்குன்னா 5 by 9. 10th standard mathematics exercise 8.4 7th question. From a well shuffled pack of 52 cards, a card is drawn at random. Find the probability of it being either a dead king or a black queen. நன்கு களைந்து அடுக்கிய 52 சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு ராஜாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. பிளேயிங் கார்ட்ஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 52 இருக்கும். ஸ்பேட்ல 13, ஹார்ட்ல 13, கிளாவர்ல 13, டைமண்ட்ல 13 கார்ட்ஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 52 கார்ட்ஸ் வரும். இந்த 52 கார்ட்ஸ்ல இருந்து ஒரே ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அந்த கார்டு ரெட் கிங்கா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி, அது மாத்திரம் இல்லாம பிளாக் குவீனா இருக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரெட் கிங்குக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், பிளாக் குவீனுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இந்த ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ல எய்தர் ஆர் இல்லனா ஆர் இது மாதிரி வந்தது அப்படின்னா ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அதாவது பாருங்க இங்க எய்தர் எ ரெட் கிங் ஆர் எ பிளாக் குவீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ யூனியன் பினா ரெட் கிங்ங்கிறது ஏ ஈவெண்ட், பிளாக் குவீன்ங்கிறது பி ஈவெண்ட். இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஃபர்ஸ்ட் நம்ம இது மாதிரி எய்தர் ஆர் இல்லனா வெறுமனே ஆர்னு வந்ததுன்னா யூனியன் கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும். இதுல ரெண்டு ஈவெண்ட்ங்கிறது ரெட் கிங்கும் பிளாக் குவீன் தான் ரெண்டு ஈவெண்ட். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கிங்குக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது பிளாக் குவீனுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சுக்கலாம். ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எய்தர் ஆர் இருக்கு இல்லையா, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்ப பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிச்சிடணும். இப்ப நம்ம பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், அதே தான் பி ஆஃப் பிக்கும் என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், அதுதான் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 52 இருக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் ரெட் கிங் அது கொடுத்துருக்காங்க பாருங்க, கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் இட் பீயிங் எய்தர் எ ரெட் கிங். அடுத்தது பிளாக் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ரெட் கிங். இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் ஒன்னு இருக்கு, டைமண்ட் ஒன்னு இருக்கு. இதுல ஒரு கிங் இருக்கும் டைமண்ட்ல, அதாவது ஹார்ட்ல ஒரு கிங் இருக்கும், டைமண்ட்ல ஒரு கிங் இருக்கும். அப்ப ரெண்டு கிங் இருக்கும் ரெட் கலர்ல. அப்ப n of a equal to red 2. அப்போ probability of a equal to n of a divided by n of s. n of a 2, n of s 52. அப்போ 2 divided by 52. அடுத்தது probability of drawing black queen. probability of drawing black queen னா பாருங்க ஸ்பேட்ல ஒரு குவீன் இருக்கும், ஏன்னா அது black கலர். கிளாவரும் black கலர், அதுல ஒரு குவீன் இருக்கும். அப்ப ரெண்டு குவீன் இருக்கும். அப்ப n of b equal to 2. probability of b equal to n of b divided by n of s. அப்போ 2 divided by 52 வரும். அடுத்தது நெக்ஸ்ட் நாம a intersection b கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்குமே காமன் எலிமெண்ட், அது a intersection b. probability of drawing red king intersection probability of drawing black queen. இப்ப ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பாருங்க a intersection b. a intersection b என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெட் கிங், இது பிளாக் குவீன். இது கிங் குவீன் ரெண்டுக்குமே காமனான கார்ட்ஸே இருக்காது, அப்போ 0 தான் வரும். probability of a intersection b equal to n of a intersection b divided by n of s. n of a intersection b 0, 0 divided by 52 equal to 0 தான்.
இப்போ நம்ம probability of it being either a red king or a black queen இதுதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க A union B. A union B probability எடுத்தோம்னா P of A plus P of B minus P of A intersection B. P of A 2 by 52, P of B 2 by 52 minus P of A intersection B 0. Denominator 52 52 இருக்கு. அதனால நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்ப 2 plus 2 4 4 by 52. அப்ப probability of it being either a red king or a black queen A union B is 4 divided by 52. 10th standard mathematics exercise 8.4 8th question. A box contains cards numbered 3 5 7 9 etc 35 37. A card is drawn at random from the box. Find the probability that the drawn card has either multiples of 7 or a prime number. ஒரு பெட்டியில் 3 5 7 9 etc 35 37 என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது 7 இன் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 5 7 9 11 13 15 ஆட் நம்பர் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் 37 வரைக்கும் இருக்கு. அந்த கார்டுல இருந்து ஒரு கார்டு மட்டும் எடுக்கிறோம். அந்த ஒரு கார்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அதாவது 7 டேபிள். அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ராபபிலிட்டி இப்போ ஒரு கார்டு எடுக்கிறோம் அந்த கார்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல இருக்கணும் 7 14 21 இப்படி இருக்கணும். இல்லைன்னா பிரைம் நம்பர்ஸ் 2 5 7 9 இந்த பிரைம் நம்பர்ஸ் வரணும். இப்படி வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்ன அதாவது எய்தர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆர் எ பிரைம் நம்பர். இப்ப பாருங்க எய்தர் ஆர் வந்திருக்கு. எய்தர் ஆர் வந்தாலே யூனியன் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு P of A வேணும் P of B வேணும் P of A intersection B வேணும். 7th கொஸ்டின் அதே மாடல் தான். இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இதுதான் A. இப்ப எய்தர் ஆர் இல்லனா ஆர் வந்ததுன்னா யூனியன் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7க்கு ப்ராபபிலிட்டி எடுக்கணும். அதாவது 7 14 இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்ட்ஸ்க்கு அதுக்கு ப்ராபபிலிட்டி. அடுத்தது நெக்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய நம்பரா கார்டு வந்ததுன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அது A ன்னு அசைன் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரைம் நம்பர் B ன்னு அசைன் பண்ணிட்டோம்னா P of A equal to N of A divided by N of S. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இதுக்கு அதாவது ஒரு கார்டு எடுக்கிறோம் அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆ இருக்கணும் அப்படின்னா அதாவது 7 14 21 28 இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இப்ப A யூனியன் B அதுதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க probability that the drawn card has either multiples of 7 or a prime number. இதுக்கு தான் A யூனியன் B. அதுக்கு P of A P of B P of A P of B P of A intersection B இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் எழுதி தான் ஆகணும். பாருங்க 3 5 7 9 11 13 15 17 19 21 23 25 27 29 31 33 35 37 அவங்க 37ஓட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய கார்ட்ஸ் அந்த பாக்ஸ்ல இருக்கு. அப்ப N of S equal to 18. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இப்போ ஒரு கார்டு எடுக்கிறோம் அந்த கார்டு 7ஓட மல்டிபிள்ஸ் பாருங்க 7 இருக்கு. அடுத்தது 14 இல்ல. அடுத்தது 7 டேபிள் பாத்தீங்கன்னா 7 1s are 7 7 2s are 14 7 3s are 21. அடுத்தது 7 4s are 28 கிடையாது இதுல 7 5s are 35 அவ்வளவுதான். அப்ப பாருங்க 7 21 35. அப்ப A equal to A ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அதாவது drawing a card as multiple
of 7 அப்படின்றத A ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அப்ப A event equal to 7, 21, 35. அப்ப n of A ங்கிறது 1, 2, 3. n of A equal to 3. இப்ப probability of A கண்டுபிடிக்கணும். அப்ப probability of A formula n of A divided by n of S. n of A 3, sample space 18. 3 by 18. அடுத்தது next என்ன இருக்கு பாருங்க, a prime number. இதுல prime numbers என்னன்னு பாருங்க, 3, 5, 7, 11, 13, அடுத்தது 17, அடுத்தது 19, 23, 29, 31 and 37. இதெல்லாம் prime numbers. இப்ப இந்த prime numbersல மொத்தம் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்கு. அப்ப n of b equal to 11. இப்ப இந்த b eventக்கு probability of b equal to n of b divided by n of s. n of b 11, n of s 18. 11 by 18. அடுத்தது இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் a and b எழுதிக்கலாம். அதுல ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட் a event எழுதிக்கலாம் 7, 21, 35. b event எழுதிக்கலாம் 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. இப்ப a intersection b னா ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். a intersection b equal to 7. இப்போ n of a intersection b கண்டுபிடிக்கணும். n of a பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான். அடுத்தது next probability of a intersection b. probability of a intersection b ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of a intersection b divided by n of s. n of a intersection b 1, n of s sample space 18. 1 by 18. இப்போ probability of a union b பாத்தீங்கன்னா probability of drawing card as either multiples of 7 or a prime number. இதுக்கு என்ன மீனிங்னா a union b. a union b பாத்தீங்கன்னா p of a plus p of b minus p of a intersection b. p of a 3 by 18, p of b 11 by 18, p of a intersection b 1 by 18. டினாமினேட்டர்ல எல்லாமே 18 இருக்கு. அதனால நியூமரேட்டர்ல அப்படியே அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இங்க 3 plus 11 14, 14 minus 1 13. 13 by 18. இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா probability of drawing a card as either multiples of 7 or a prime number 13 by 18. 10th standard mathematics exercise 8.4 9th question. 3 unbiased coins are tossed once. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 3 coins டாஸ் பண்றோம். 3 unbiased coins are tossed. ஒரே ஒரு தடவை தான் டாஸ் பண்றோம். tossed once. எதுக்கு probability கேக்குறாங்கன்னா getting at most 2 tails. அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்சிமம்னு மீனிங். அப்போ மேக்சிமம் 2 டெய்ல்ஸ் இருக்கணும். அப்ப மினிமம் 0 இருக்கலாம், அதாவது டெய்லே இல்லாம இருக்கலாம், ஒரு டெய்ல் இருக்கலாம், 2 டெய்ல், அதுக்கு மேல போக கூடாது. ஏன்னா மேக்சிமமே 2 டெய்ல்ஸ் தான் இருக்கணும் அட்மோஸ்ட்ங்கிறதுக்கு மீனிங். அடுத்தது அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ். அட்லீஸ்ட்னா மினிமம். மினிமம்னா என்னது, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 2 ஹெட்ஸ் இருக்கலாம், 3 ஹெட்ஸ் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல இருக்காது, 4ல வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருக்கிறதே 3 காயின்ஸ் தானே. அப்போ அட்லீஸ்ட்னா மினிமம், அட்மோஸ்ட்னா மேக்சிமம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சுக்கலாம், அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சுக்கலாம். அப்புறம் இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கு யூனியன் எடுக்கலாம். யூனியனுக்கு ஃபார்முலா இருக்கு. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இப்ப பாருங்க, டாஸிங் 3 unbiased coins. 3 காயினை டாஸ் பண்றோம் அப்படின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வரும். 3 ஹெட்ஸ், அப்புறம் 2 ஹெட்ஸ் ஒரு டெய்லு, 2 ஹெட்ஸ் ஒரு டெய்லு, 2 டெய்ல் ஒரு ஹெட், அப்புறம் 2 ஹெட் ஒரு டெய்ல், அப்புறம் ஒரு ஹெட் 2 டெய்ல், ஒரு ஹெட் 2 டெய்ல், அப்புறம் டெய்ல் டெய்ல் டெய்ல். இந்த காம்பினேஷன்ல தான் வரும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்ப n of s சாம்பிள் ஸ்பேஸ் 8. அடுத்து நெக்ஸ்ட் இப்ப क्वेश्चनக்கு வருவோம். probability of getting at most 2 tails. at most 2 tailsனா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 tails தான் இருக்கணும். மேக்ஸிமம் 2 tailsனா 0 tail இருக்கலாம், 1 tail இருக்கலாம், 2 tails இருக்கலாம், அதுக்கு மேல போக கூடாது.
அப்போ அதை ஏன் அசைன் பண்ணிக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 tails ஏன் அசைன் பண்ணிக்கலாம், இந்த ஈவெண்ட்டுக்கு மினிமம் 0 tail, அதாவது டெய்லே இருக்கக்கூடாது. அப்போ ஹெட் 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 வரும். அடுத்தது 1 tail, இதுல 1 tail எத்தனை இருக்கு பாருங்க, ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட், அடுத்தது ஹெட் ஹெட் டெய்ல், இது மூணையும் எழுதிக்கலாம். ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட், ஹெட் ஹெட் டெய்ல். அடுத்தது இது 1 tailக்கு, 0 tailக்கு அப்புறம் 1 tailக்கு எழுதியாச்சு. அடுத்தது 2 tails, 2 tails அப்படிங்கும்போது பாருங்க, டெய்ல் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், இது ரெண்டும் எழுதிக்கலாம். டெய்ல் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், அடுத்தது டெய்ல் ஹெட் டெய்ல். மொத்தம் எத்தனை வருது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்ப n of a equal to 7. அப்ப n of a தெரியும், n of s தெரியும் 8 ன்னு. இப்ப probability of a கண்டுபிடிக்கலாம், n of a divided by n of s. n of a 7, n of s 8. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, probability of getting at most 2 tails க்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது probability of getting at least 2 heads. at least 2 heads னா 2 ஹெட் இருக்கலாம், மினிமமே 2 ஹெட், அப்புறம் மேக்ஸிமம் 3 ஹெட் இருக்கலாம். அப்ப பாருங்க 2 ஹெட்ஸ் இருக்கிறது எங்க பாருங்க, எங்க இருக்குன்னு 2 ஹெட்ஸ், ஹெட் டெய்ல் ஹெட், அடுத்தது டெய்ல் ஹெட் ஹெட், அடுத்தது ஹெட் ஹெட் டெய்ல், அடுத்தது ஹெட் ஹெட் ஹெட். 2 ஹெட்ஸ் இருக்கு பாருங்க எல்லாத்துலயும். அடுத்தது 3 ஹெட்ஸ், 1 2 3 4 இருக்கு. அப்ப n of b equal to 4. n of b தெரியும், n of s 8 ன்னு தெரியும். இப்ப probability of b பாத்தீங்கன்னா n of b divided by n of s, 4 divided by 8. இப்ப நம்ம ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் எடுக்கணும். a ஈவெண்ட் அண்ட் b ஈவெண்ட் ரெண்டையும் எழுதிக்கலாம். இப்ப இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் a இன்டர்செக்ஷன் b. a இன்டர்செக்ஷன் b அப்படிங்கும்போது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது பாருங்க, 3 ஹெட் இருக்கிறது இருக்கு, அடுத்தது 2 ஹெட் ஒரு டெய்ல் இருக்கு பாருங்க, இங்கே 2 ஹெட் ஒரு டெய்ல் இருக்கு, அடுத்தது ஹெட் டெய்ல் ஹெட் இருக்கு, ஹெட் டெய்ல் ஹெட் இருக்கு, அடுத்தது டெய்ல் ஹெட் ஹெட் இருக்கு. மத்ததெல்லாம் எதுவுமே காமனா இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது 1 2 3 4 இருக்கு. அப்ப n of a intersection b 4 வரும். அப்ப probability of a intersection b பாத்தீங்கன்னா n of a intersection b divided by n of s. n of a intersection b 4 இருக்கு, n of s 8 இருக்கு, 4 divided by 8. இப்போ நம்ம क्वेश्चनல கேட்டதுக்கு வருவோம். probability of getting at most 2 tails or at least 2 heads. இந்த மாதிரி r வந்தாலே ரெண்டு ஈவெண்ட்டுக்கு யூனியன் எடுக்கணும். அப்ப probability of a union b equal to probability of a plus probability of b minus probability of a intersection b. நம்ம probability of a தெரியும், probability of b தெரியும், probability of a intersection b யும் தெரியும். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். probability of a 7/8, probability of b 4/8, so 7/8 plus 4/8, அடுத்து மைனஸ் probability of a intersection b 4/8. டினாமினேட்டர் பாருங்க எல்லாமே ஈக்குவலா இருக்கு 8 8 ன்னு. நியூமரேட்டர்ல ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 7 plus 4 11, 11 minus 4 பாத்தீங்கன்னா நமக்கு 7 வரும், 7/8. இப்ப ஆன்சர் probability of getting at most 2 tails or at least 2 heads 7/8. 10th standard mathematics exercise 8.4 10th question. The probability that a person will get an electrification contract is 3/5 and the probability that he will not get plumbing contract is 5/8. The probability of getting at least one contract is 5/7. What is the probability that he will get both? ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3/5 மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 5/8 ஆகும். மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கப் பெறுவதற்கான நிகழ்தகவு 5/7 எனில் 2 ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? பாருங்க, இதுல a person will get an electrification contract, அதாவது எலக்ட்ரிபிகேஷன் கான்ட்ராக்ட A ன்னு அசைன் பண்ணிக்கலாம், பிளம்பிங் கான்ட்ராக்ட B ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அப்போ P of A 3/5 கொடுத்திருக்காங்க. இதுல he will not get plumbing contract அப்படின்னா என்ன அர்த்தம்? not அப்படினாலே பிளம்பிங்க B ன்னு அசைன் பண்ணிருக்கோம். அப்ப B bar probability of B bar equal to 5/8 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் probability of getting at least one contract. at least அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா யூனியன் அர்த்தம். அப்போ A union B 5/7.
what is the probability that he will get both? Both நாலே intersection. அப்ப பாருங்க, at least na union, A union கொடுத்துட்டாங்க, P of A கொடுத்திருக்காங்க 3/5, P of A bar not get அப்படின்னு கொடுத்திருக்காங்க. not நாலே என்ன அர்த்தம்? bar. அப்போ probability of B bar 5/8 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா will get both. both அப்படினா A intersection B கண்டுபிடிக்கணும். P of A formula n of A divided by n of S. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த A intersection B தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க P of A union B கொடுத்துட்டாங்க, P of A கொடுத்திருக்காங்க. நம்ம P of B ய கண்டுபிடிக்கணும். P of B க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of B equal to 1 minus P of A bar, B bar. அப்போ first steps எழுதிக்கலாம். number of contracts என்னது? electrification and plumbing. electrification A ன்னு அசைன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, probability of getting electrification contract அதாவது A equal to 3/5 P of A. probability of not getting plumbing contract அப்போ probability of B bar equal to 5/8. இது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ரெண்டுமே. அடுத்தது next, இப்போ நமக்கு probability of B தான் வேணும். ஏன்னா ஃபார்முலால probability of B தான் இருக்கு. இப்போ probability of B bar equal to 1 minus probability of B. இப்போ இந்த probability of B தான் நமக்கு வேணும். அதை minus probability of B equal to left hand side கொண்டு போறோம். probability of B bar equal to right hand side கொண்டு வருவோம். probability of B equal to 1, இது வந்து plus ஆயிடும். இந்த P probability of B bar வந்து minus ஆயிடும். 1 minus probability of B bar. இப்போ probability of B bar தான் क्वेश्चनல 5/8 ன்னு கொடுத்திருக்காங்க. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1 minus 5/8 equal to இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ரெண்டுக்கும் LCM எடுக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். 8 into 1 8, 8 minus 5 whole divided by 8. 8 minus 5 3 வரும், 3/8. அப்ப probability of B 3/8. சாரி, probability of B நமக்கு கிடைச்சிச்சு. next, probability of getting at least one contract. probability of getting at least நால என்னது? union. அப்போ P of A union B equal to 5/7. இது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா probability of getting both contract அப்படினா P of A intersection B கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த minus P of A intersection B left hand side கொண்டு வருவோம். இந்த plus P of A union B right hand side கொண்டு போயிடுவோம். இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். இப்ப பாருங்க, P of A union B first substitute பண்ணிக்குவோம், அப்புறம் கொண்டு போவோம். P of A union B 5/7. P of A क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 3/5. P of B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3/8 minus P of A intersection B. அதுதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ P of A intersection B left hand side கொண்டு போறோம். மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். P of A intersection B equal to 3/5 plus 3/8 5/7 right hand side வரும்போது minus 5/7 ஆயிடும். அது plus 5/7. இப்போ இதுக்கு LCM எடுக்கலாம். LCM பாத்தீங்கன்னா 280 வரும். அப்போ பாருங்க, 280 5 ஆல டிவைட் பண்ணா, அதாவது இது மூணையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 into 8 40, 40 into 7 280. அப்ப என்ன வரும்னா 5 into 8 into 7. அப்ப 8 into 7 ஆல நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மை மல்டிப்ளை பண்ணோம். 3 into 8 into 7. அதே மாதிரி இங்க 8 இருக்கு, இங்க 280 இருக்கு. அப்போ 5 into 7 நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணோம். 3 into 5 into 7. அடுத்தது மைனஸ் சிம்பல், இங்க பிளஸ் சிம்பல் இருக்கனால பிளஸ் சிம்பல் போட்டுட்டோம், இங்க மைனஸ் சிம்பல். அடுத்தது இங்க 7 இருக்கு, இங்க 5 into 8 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம். 5 into 8. ஒண்ணு இல்ல, இங்க 280 நீங்க 5 ஆல டிவைட் பண்ணுங்க. 7 8 சார் 42, 42 வரும். அந்த 42 3 ஓட மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி தான் 8 ஆல டிவைட் பண்ணோம், அடுத்து 7 ஆல டிவைட் பண்ணோம். அதையெல்லாம் நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 into 8 into 7 168 plus 3 into 5 into 7 105 minus 5 into 5 into 8 200 வரும். whole divided by 280. இதை simplify பண்ணோம்னா நமக்கு 73 வரும், divided by 280. probability of A intersection B equal to 73 divided by 280. probability of getting both contract 73 divided by 280. 10th standard mathematics exercise 8.4 11th question. In a town of 8,000 people, 1,300 are over 50 years
and 3000 are females. It is known that 30% of the females are over 50 years. What is the probability that a chosen individual from the town is either a female or over 50 years? 8000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 3000 பேர் பெண்கள். மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% உள்ளனர் எனவும் தெரிய வருகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஒரு டவுன்ல 8000 பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுல 1300 50 வயசுக்கு மேல உள்ளவங்க. அது மாத்திரம் இல்லாம 3000 பீப்புள்ஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா ஃபீமேலா இருக்காங்க இந்த 8000த்துல. அப்போ 1300 அப்படிங்கிறது n of a 50 வயசுக்கு மேல உள்ளவங்க. 3000 இது n of b அதாவது ஃபீமேல்ஸ். அது மாத்திரம் இல்லாம it is known that 30% of the females are over 50 years. இந்த 3000 ஃபீமேல்ஸ் இருக்காங்களா இதுல 30% 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த 3000ல 30%. அப்போ இதுல இருக்கிறது இதுலயும் இருக்கு இல்லையா? அப்போ n of a intersection b இந்த 3000 into 30%. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா probability either female or over 50 years. either or வந்தாலே யூனியன் வரும். either or இல்லனா or வந்தா யூனியன் வரும். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா probability of a union b யூஸ் பண்ணணும். அதுதான் கேக்குறாங்க. either or வந்தாலே யூனியன். ரெண்டு ஈவென்ட் தான் இருக்கு அதனால a union b. probability of a union b equal to probability of a plus probability of b minus probability of a intersection b. இப்போ probability of a கண்டுபிடிக்கிறதுக்கு n of a divided by n of s. அதே மாதிரி probability of b க்கு a க்கு பதிலா b சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப n of b divided by n of s. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை எழுதலாம். டோட்டல் பாப்புலேஷன் இன் எ டவுன். டோட்டல் பாப்புலேஷன் n of s அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் 8000. அடுத்தது ஓவர் 50 இயர்ஸ். இங்க பாருங்க 1300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஓவர் 50 இயர்ஸ் n of a ன்னு எடுத்துக்கலாம் 1300. அடுத்தது n of a நமக்கு தெரிஞ்சாலே probability of a கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் இங்க ஃபார்முலால வேணும். p of a equal to n of a divided by n of s. n of a 1300, n of s 8000. அடுத்தது நெக்ஸ்ட் 3000 ஆர் ஃபீமேல்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபீமேல்ஸ் n of b 3000. n of b 3. அப்போ probability of b கண்டுபிடிக்கணும். n of b divided by n of s. n of b 3000, n of s 8000. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க 30% of the females are over 50 years. 30% of females இந்த 3000ல 30% அர்த்தம். அப்போ n of a intersection b equal to 3000 into 30 divided by 100. இப்போ இது பாருங்க இங்க ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா 30 இங்கேயும் 30. 30 into 30 900. n of a intersection b 900. p of a 1300 divided by 8000. p of b 3000 divided by 8000. n of a intersection b 900. அதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா a union b கிடைச்சிரும். அந்த a union b தான் probability of selecting a person either a female or over 50 years. probability of a union b அதுல p of a 1300 divided by 8000 plus p of b 3000 divided by 8000 minus p of a intersection b 900 divided by 8000. டினாமினேட்டர்ல எல்லாமே 8000 இருக்கு. நியூமரேட்டர்ல அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படியே. அப்ப பாருங்க 1300 plus 3000 4300 minus 900 பாத்தீங்கன்னா நமக்கு 3400 வரும். divided by 8000. probability of a union b equal to 3400 divided by 8000. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 17/40 வரும். இந்த 17/40 தான் probability of choosing individual from the town either a female or over 50 years. 17 divided by 40. 10th standard mathematics
Exercise 8.4, 12th question. A coin is tossed thrice. Find the probability of getting exactly 2 heads or at least 1 tail or 2 consecutive heads. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஒரு காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்றாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. எதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னா எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 1 டெய்ல் ஆர் 2 கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ். இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸை இந்த ஈவெண்ட்டுக்கு ஏன்னு அசைன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1 டெய்ல இந்த ஈவெண்ட்டை பின்னு அசைன் பண்ணிக்கலாம். 2 கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ் இந்த ஈவெண்ட்டை சின்னு அசைன் பண்ணிக்கலாம். அப்போ இங்க எல்லாத்துலயும் ஆர் ஆர்னு கொடுத்திருக்காங்க. எய்தர் ஆர் இல்லைன்னா வெறுமனே ஆர்னு கொடுத்திருந்தா யூனியன் அர்த்தம். அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி. இதுக்கு தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போறோம். எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ்னா 2 ஹெட் மட்டும் தான் இருக்கணும். ஒரு ஹெட் இருக்கக்கூடாது, 3 ஹெட் இருக்கக்கூடாது, ஹெட்டும் இல்லாம இருக்கக்கூடாது. எக்ஸாக்டா 2 ஹெட் தான். அடுத்தது நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 1 டெய்ல் அப்படின்னா மினிமம் ஒரு டெய்லாவது இருக்கணும். ஒரு டெய்ல் இருக்கலாம், 2 டெய்ல் இருக்கலாம், 3 டெய்ல் இருக்கலாம். அதுதான் இதுக்கு மீனிங். அடுத்தது கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்து ஹெட்னு இருக்கணும். அதுதான் கான்சிக்யூட்டிவ். அது கண்டினியூஸா ஹெட் இருக்கணும். கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ் 2 கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ். இப்போ நம்ம P of A ஃபார்முலா N of A divided by N of S. B னா P of B equal to N of B divided by N of S. C னா P of C equal to N of C divided by N of S. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்தது நெக்ஸ்ட் probability of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. இதை தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு probability of A union B union C கிடைக்கும். The probability of A union B union C ங்கிறது probability of getting exactly 2 heads or at least 1 tail or 2 consecutive heads. இப்போ ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம். ஒரு காயினை 3 டைம்ஸ் நம்ம டாஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் இதுதான். இதுல N of S பாத்தீங்கன்னா எத்தனை சாம்பிள் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 சாம்பிள் பாயிண்ட் இருக்கு. அப்ப N of S equal to 8. இப்போ ஸ்டெப்ஸ் எழுதலாம். probability of getting exactly 2 heads அது ஏன்னு அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது probability of getting at least 1 tail அதை B ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் 2 consecutive heads அதுக்கு probability. அப்ப probability of getting 2 consecutive heads அதுக்கு C ன்னு அசைன் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா probability of getting exactly 2 heads. இப்போ probability of getting exactly 2 heads or at least 1 tail or 2 consecutive heads க்கு மீனிங் probability of A union B union C. இப்போ probability of getting exactly 2 heads. exactly 2 heads இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல 2 ஹெட் இருக்கக்கூடியது பாருங்க. இங்க 3 ஹெட் இருக்கு, இங்க 2 ஹெட் டெய்ல் ஹெட் இருக்கு, டெய்ல் ஹெட் இருக்கு. இதுல ஒரு ஹெட் தான் இருக்கு, வேண்டாம். இதுல 2 ஹெட் இருக்கு, ஹெட் டெய்ல். இதுல ஒரு ஹெட் இருக்கு, இதுலயும் ஒரு ஹெட் இருக்கு, இதுல ஹெட்டே இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த 3 தான் வரும் A ஈவெண்ட்டுக்கு. அப்ப N of A equal to 3. N of A தெரியும், N of S தெரியும் 8ன்னு. அப்ப probability of A equal to N of A divided by N of S. N of A 3, N of S 8. 3 by 8. அடுத்தது probability of getting at least 1 tail. At least 1 tailனா 1 tail இருக்கணும், 2 tail இருக்கலாம், 3 tailஸும் இருக்கலாம். அதாவது மினிமம் அட்லீஸ்ட்ங்கிறதுக்கு மீனிங் மினிமம் ஒரு டெய்லாவது இருக்கணும். மினிமம் ஒரு டெய்லாவது இருக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் டெய்ல் இருக்கும். 1 இருக்கும், இல்ல 2 இருக்கும், இல்ல 3 இருக்கும். இந்த ஹெட் தவிர மற்ற எல்லாத்துலயுமே டெய்ல் இருக்கும். அதனால இந்த ஹெட் தவிர மற்றது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். அப்போ N of B பாத்தீங்கன்னா 7. 1 2 3 4 5 6 7.
இப்போ n of b equal to 7. இப்போ probability of b equal to n of b divided by n of s. n of b 7, n of s 8. 7 by 8. அடுத்தது next probability of getting 2 consecutive heads. அடுத்தடுத்து heads இருக்கிறது கண்டினியூஸா. இதுல அடுத்தடுத்து கண்டினியூஸா heads இருக்கிறது பாத்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல பாருங்க ஹெட் இருக்கு. அடுத்தது டெய்ல் ஹெட் இருக்கு. அடுத்து ஹெட் டெய்ல் இருக்கு. இது 3 இருக்கு. இப்போ n of c equal to 3. இப்போ probability of c equal to n of c divided by n of s. n of c 3, n of s 8. 3 by 8. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ ஃபார்முலால பாத்தீங்கன்னா probability of a கண்டுபிடிச்சிட்டோம், probability of b and probability of c இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a intersection b. probability of a intersection b க்கு a event b event ரெண்டையும் எழுதிக்கலாம். இப்போ இந்த a event b eventல intersection அப்படிங்கும்போது காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட். காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஹெட் டெய்ல் இருக்கு. இங்கே ஹெட் டெய்ல் இருக்கு. அதை எழுதிக்கலாம். இங்க ஹெட் டெய்ல் ஹெட், இங்கே ஹெட் டெய்ல் ஹெட் இருக்கு. அதை எழுதிக்கலாம். அடுத்து டெய்ல் ஹெட் இருக்கு. இங்கே டெய்ல் ஹெட் இருக்கு. அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க எலிமெண்ட்ஸ் இல்ல. அப்ப a intersection b நமக்கு 1 2 3 இருக்கு. n of a intersection b equal to 3. அப்ப probability of a intersection b பாத்தீங்கன்னா n of a intersection b divided by n of s. n of a intersection b 3, n of s 8. 3 by 8. அடுத்து next probability of b intersection c. b intersection c க்கு b ஈவென்ட்டையும் c ஈவென்ட்டையும் எழுதிக்கலாம். இது ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடியது பாருங்க ஹெட் டெய்ல். இதுலயே ஹெட் டெய்ல் இருக்கு. அதை எழுதிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க டெய்ல் ஹெட் இருக்கு. இங்கேயும் டெய்ல் ஹெட் இருக்கு. அதை எழுதிக்கலாம். இங்க ஹெட் இருக்கு. இதுல இல்ல. அதனால இந்த ரெண்டு தான் வரும். அப்ப n of b intersection c equal to 2. இப்போ probability of b intersection c. probability of b intersection c பாத்தீங்கன்னா n of b intersection c divided by n of s. n of b intersection c 2, n of s 8. 2 by 8. அடுத்து next a intersection c. a ஈவென்ட் எழுதிக்கலாம், c ஈவென்ட்டையும் எழுதிக்கலாம். இப்போ a intersection c என்பது இது ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட். அப்போ ஹெட் டெய்ல். இதுலயே ஹெட் டெய்ல் இருக்கு. அதை எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஹெட் டெய்ல் ஹெட் இருக்கு. இங்க ஹெட் டெய்ல் ஹெட் இல்ல. அடுத்து டெய்ல் ஹெட் இருக்கு. இங்க டெய்ல் ஹெட் இருக்கு. இது ரெண்டும் வரும். அப்ப n of a intersection c equal to 1 and 2. 1 2. இப்போ probability of a intersection c பாத்தீங்கன்னா n of a intersection c divided by n of s. n of a intersection c 2, n of s 8. 2 by 8. அடுத்து next a intersection b intersection c. இதுக்கு probability a event, b event, c event இது மூணையும் எழுதிக்கணும். எழுதிட்டு இதுல மூணுலயே காமனா இருக்கக்கூடியது பாருங்க ஹெட் டெய்ல். இங்கே ஹெட் டெய்ல் இருக்கு. இங்கே ஹெட் டெய்ல் இருக்கு. அதை எழுதிக்கலாம். அடுத்தது ஹெட் டெய்ல் ஹெட் இருக்கு. இங்கே ஹெட் டெய்ல் ஹெட் இருக்கு. பட் இதுல இல்ல, c ல. அது வேண்டாம். டெய்ல் ஹெட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டெய்ல் ஹெட் இங்க இருக்கு. இதுலயும் c லயும் ஹெட் டெய்ல் ஹெட் இருக்கு. அதை எழுதிக்கலாம். அப்போ n of a intersection b intersection c equal to 2. இப்போ இதுக்கு probability of a intersection b intersection c equal to n of a intersection b intersection c divided by n of s. n of a intersection b intersection c 2, n of s 8. 2 by 8. இப்போ ஃபார்முலால பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் p of a 3 by 8. அடுத்தது பிளஸ் சிம்பல். p of b 7 by 8. அடுத்து பிளஸ் சிம்பல். அடுத்து p of c 3 by 8. அடுத்தது மைனஸ் சிம்பல். p of a intersection b 3 by 8. அடுத்தது மைனஸ் சிம்பல். p of b intersection c 2 by 8. அடுத்து மைனஸ் சிம்பல். p of a intersection c 2 by 8. அடுத்தது பிளஸ் p of a intersection b intersection c 2 by 8. இப்போ இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 8 இருக்கு. அப்ப 8 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இங்க 3 plus 7, இங்க plus 3 இருக்கு, இங்க minus 3 இருக்கு, இங்க minus 2 இருக்கு, இங்க plus 2 இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப பாருங்க minus 2 மாத்திரம் வரும். 3 plus 7 minus 2. 3 plus 7 10. 10 minus 2 8. 8 divided by 8 1 வரும். இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா probability of getting exactly 2 heads
or at least one tail or two consecutive heads equal to 1. 10th standard mathematics, exercise 8.4, 13th question. If A, B, C are any three events such that probability of B is twice as that of probability of A and probability of C is thrice as that of probability of A, and if P of A intersection B equal to 1 by 6, P of B intersection C equal to 1 by 4, P of A intersection C equal to 1 by 8, P of A intersection B intersection C equal to 1 by 15, P of A union B union C equal to 9 by 10, then find P of A, P of B and P of C. A, B, C என்பன ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள். மேலும் B கிடைப்பதற்கான நிகழ்தகவு A இன் நிகழ்தகவை போல இரு மடங்காகவும் C கிடைப்பதற்கான நிகழ்தகவு A ஐ விட 3 மடங்காகவும் உள்ளன. மேலும் P of A intersection B equal to 1/6, P of B intersection C equal to 1/4, P of A intersection C equal to 1/8, P of A intersection B intersection C equal to 1/15, P of A union B union C equal to 9/10 எனில் P of A, P of B மற்றும் P of C ஐ காண்க. A, B, C அப்படிங்கிற 3 ஈவென்ட்ஸ் இருக்கு. அதுல probability of B, அதாவது P of B, அது எப்படி இருக்கும் அப்படின்னா twice as that of probability of A. probability of A ல 2 மடங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்ம probability of A வை x ன்னு அசைன் பண்ணிக்கலாம். P of A equal to x. அப்ப P of B எப்படி இருக்கும் அப்படின்னா P of A விட 2 மடங்கு. அப்படின்னா P of B equal to 2x. அடுத்தது probability of C is thrice as that of probability of A. அப்ப probability of C எப்படி இருக்குன்னா 3 மடங்கு. எதுல 3 மடங்கு அப்படின்னா probability of A ல. அப்போ probability of A x, 3 மடங்கு 3 times thrice அப்படின்னா 3x. அப்ப P of C equal to 3x. அடுத்தது நெக்ஸ்ட் P of A intersection B 1 by 6 கொடுத்திருக்காங்க. P of B intersection C 1 by 4. அடுத்தது P of A intersection C 1 by 4. அடுத்தது நெக்ஸ்ட் 1 by 8. probability of A intersection B intersection C 1 by 15. அடுத்தது probability of A union B union C equal to 9 by 10. நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா P of A, P of B and P of C நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of A union B union C equal to probability of A plus probability of B plus probability of C minus probability of A intersection B minus probability of A intersection C minus probability of B intersection C plus probability of A intersection B intersection C. இப்போ நம்ம இதுக்கு உண்டான வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். probability of A union B union C क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9 by 10 கொடுத்திருக்காங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். equal to P of A நம்ம x ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். அதனால x plus P of B 2x, அடுத்தது P of C 3x minus P of A intersection B, A intersection B 1 by 6 minus P of A intersection C, A intersection C 1 by 8 minus P of A intersection B, P of B intersection C 1 by 4, அடுத்து plus probability of A intersection B intersection C 1 by 15. இதை simplify பண்ணலாம். x termல ஒரு பக்கமோ அப்புறம் நம்பர்ஸ் மட்டும் ஒரு பக்கமோ எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க -1 by 6 -1 by 8 -1 by 4 இது எல்லாமே ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா எல்லாமே பிளஸ் ஆயிடும். பிளஸ் 1 by 15 அது ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். இப்ப பாருங்க 9 by 10 பிளஸ் 1 by 6 பிளஸ் 1 by 8 பிளஸ் 1 by 4, அடுத்தது இது பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். மைனஸ் 1 by 15 ஈக்குவல் டு x பிளஸ் 2x பிளஸ் 3x. இப்போ x பிளஸ் 2x பிளஸ் 3x ஆட் பண்ணா 6x வரும். அடுத்தது நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம 9 by 10 அடுத்தது minus 1 by 15 இது பக்கம் பக்கமா எழுதிக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்க போறோம். அடுத்தது 1 by 6 அப்படியே இருக்கட்டும். 1 by 8 plus 1 by 4 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 10 15 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா 30 வரும். ரெண்டுக்குமே காமனான எல்சிஎம் 30. அப்போ 30 10 ஆல டிவைட் பண்ணா 3 வரும். அந்த 3 நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். 9 into 3
இங்க மைனஸ் சிம்பல் 30 15 ஆல டிவைட் பண்ணா 2 வரும் அந்த 2 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய 1 ஓட மல்டிப்ளை பண்ணலாம் 1 into 2 plus 1/6 அப்படியே இருக்கட்டும் 8 க்கும் 4 க்கும் LCM பாத்தீங்கன்னா 8 வரும் 8 8 ஆல டிவைட் பண்ணா 1 வரும் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணலாம் 1 into 1 அடுத்தது பிளஸ் 8 4 ஆல டிவைட் பண்ணா 2 வரும் 2 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மோட மல்டிப்ளை பண்ணலாம் 1 into 2 equal to 6x இப்ப ஃபர்தரா பாத்தீங்கன்னா 9 3s are 27 minus 1 27 minus 2 25 அதாவது minus 1 into 2 minus 2 வரும் 9 into 3 27 27 minus 2 25 25 divided by 30 அடுத்து plus 1/6 plus 1 into 1 1 plus 1 into 2 2 1 plus 2 3 வரும் 3/8 equal to 6x அடுத்தது further simplification பாருங்க இது 5 டேபிள்ல 5 5s are 25 6 5s are 30 அப்ப 5/6 plus 1/6 plus 3/8 equal to 6x பாருங்க இங்க 6 டினாமினேட்டர் இருக்கு பாருங்க ரெண்டுமே 6 6 இருக்கு இந்த ரெண்டு டேர்ம்லயும் அப்ப LCM நமக்கு 6 வரும் நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா இங்க பிளஸ் இருக்கிறதுனால அப்ப 5 plus 1 divided by 6 plus 3/8 equal to 6x அடுத்தது பாருங்க இது 5 plus 1 6 ஆயிடும் 6/6 plus 3/8 equal to 6x 6 6 cancel பண்ணோம்னா 1 வரும் 1 plus 3/8 equal to 6x அடுத்து நெக்ஸ்ட் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் 8 into 1 8 8 plus 3 11 11/8 equal to 6x அடுத்தது நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்றதை விட x ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கட்டும் 6 மாத்திரம் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வரலாம் நியூமரேட்டர் அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 6 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும்போது டினாமினேட்டர் போய்டும் 11 divided by 8 into 6 equal to x அடுத்தது 11 divided by 8 into 6 48 equal to x இப்ப x க்கு வேல்யூ பாத்தீங்கன்னா 11/48 அப்ப probability of a தான் நம்ம x ன்னு அசைன் பண்ணியிருந்தோம் அப்போ probability of a 11/48 அடுத்து probability of b பாத்தீங்கன்னா probability of a விட 2 மடங்கு அப்போ 2x x வர இடத்துல 11/48 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 2 into 11/48 2 into 11 22 divided by 48 இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 11/24 அடுத்தது probability of c probability of cங்கிறது probability of a விட 3 மடங்கு அப்போ 3x 3x அப்படிங்கும்போது 3 into 11/48 3 into 11 33 divided by 48 இப்ப 33 இங்க 48 3 டேபிள்ல பாத்தீங்கன்னா 11 3s are 33 அடுத்தது 16 3s are 48 11/16 probability of a 11/48 probability of b 11/24 probability of c 11/16 10th standard mathematics exercise 8.4 14th question in a class of 35 students are numbered from 1 to 35 the ratio of boys to girls is 4:3 the roll numbers of students begin with boys and end with girls. Find the probability that a student selected is either a boy with prime roll number or a girl with composite roll number or an even roll number. 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதமானது 4:3 ஆகும் வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராகவோ இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க ஒரு கிளாஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 35 இருக்காங்க அந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரோல் நம்பர் 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரான்னு 35 வரைக்கும் கொடுத்திருக்காங்க
அடுத்தது next பாத்தீங்கன்னா ratio of boys to girls is 4:3. இந்த 35 ஸ்டூடண்ட்ஸ்ல பாய்ஸும் இருக்காங்க கேர்ள்ஸும் இருக்காங்க. ஆனா எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ்னு கொடுக்கல, அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரேஷியோ கொடுத்திருக்காங்க 4:3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது next என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the roll numbers of students begin with boys. அதாவது இந்த 1 2 3 4 5 6 etc 35 வரைக்கும் ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் பாய்ஸ்க்கு ரோல் நம்பர் அலாட் பண்ணிருக்காங்க. அப்போ 10 பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 etc 10 வரைக்கும் பாய்ஸ், 11ல இருந்து கேர்ள்ஸ்க்கு. The roll numbers of students begin with boys and end with girls. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எதுக்கு ப்ராபபிலிட்டினா either a boy with prime roll number, prime roll numberனா prime numbersனா 2 3 5 7 இப்படி போகும். அப்போ பாய்ஸ்க்கு prime roll number இருக்கக்கூடியது. அடுத்தது ஆர் கேர்ள்ஸ்க்கு காம்போசிட் ரோல் நம்பர். காம்போசிட் ரோல் நம்பர்னா prime roll number தவிர மத்த ரோல் நம்பர்ஸ். ஆர் அண்ட் ஈவன் ரோல் நம்பர். ஈவன் ரோல் நம்பர்னா 2 4 6 8 எக்ஸெட்ரான்னு போகும். அது பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி. இப்ப பாருங்க எய்தர் ஆர்னு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம பாய் வித் பிரைம் ரோல் நம்பர் ஒரு ஈவெண்ட், கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர் இன்னொரு ஈவெண்ட், ஈவன் ரோல் நம்பர் இன்னொரு ஈவெண்ட். மொத்தம் 3 ஈவெண்ட்ஸ் இருக்கு. அப்போ எய்தர் ஆர்னு கொடுத்திருக்காங்க. 3 ஈவெண்ட்ஸ்க்கு எய்தர் ஆர்னு கொடுத்தாங்கன்னா A யூனியன் B யூனியன் C. இதுக்கு ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B யூனியன் C க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of A intersection C minus P of B intersection C plus P of A intersection B intersection C. இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எத்தனை பேரு கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் 35 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம். அடுத்தது ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் 4:3. இப்போ ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் வந்து அண்ட் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா 4:3 கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாய்ஸையும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸையும் ஆட் பண்ணா இந்த 35 வரும் இல்லையா. அப்போ 35 ஈக்குவல் டு, அதாவது 4:3 அப்படின்னாலே இது 40 இருக்கலாம், இது 30 இருக்கலாம், இது 400 இருக்கலாம், இது 300 இருக்கலாம். ஆனா 35 தான் டோட்டலே. அதனால நமக்கு 40யா 30யா அப்படின்னு தெரியாது. ஆனா அதனால தெரியாததுனால 4x plus 3x அசைன் பண்ணிக்கலாம். அப்போ 4x plus 3x ஆட் பண்ணா 35 வரும். இப்போ 4x plus 3x ஆட் பண்ணா 7x வரும். அப்போ நமக்கு x மாத்திரம் தெரியணும். இந்த 7 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வருவோம். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 7 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனா மாறிடும், டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ x ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 7. 35 7 ஆல டிவைட் பண்ணா 5 வரும். x ஈக்குவல் டு 5. அப்போ பாருங்க இங்க 4x 3x இருக்கு இல்லையா. அப்போ 4 இன்ட்டு 5 20. அடுத்தது 3 இன்ட்டு, அதாவது 3xனா 3 இன்ட்டு 5 15. பாருங்க 20 பாய்ஸ் இருக்காங்க, 15 கேர்ள்ஸ் இருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 35 வரும். அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ நம்ம எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் ரோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் பாய்ஸ். இந்த கண்டிஷன் வரும். இப்போ ரோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் பாய்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படியே போயிட்டே இருக்கும் 20 வர. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் 20. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 15 தானே. இந்த பாய்ஸ் 20 முடிஞ்ச பிறகு 21ல இருந்து கேர்ள்ஸ். ரோல் நம்பர் ends with girl. ends with girlனா 35ல கேர்ள்ஸ் முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ். 21 22 23 etc 35. இப்ப அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எய்தர், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்றாங்க, அந்த ஸ்டூடெண்ட் எ பாய் வித் பிரைம் ரோல் நம்பரா இருந்தா. அப்ப பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எய்தர் எ பாய் வித் பிரைம் ரோல் நம்பர், அது ஏன் அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எ கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர், அதை பீன் அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஈவன் ரோல் நம்பர், ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் அண்ட் ஈவன் ரோல் நம்பரை சீன் அசைன் பண்ணிக்கலாம். இப்ப P of A, P of B, P of C, அப்புறம் P of A intersection B, P of A intersection C, P of B intersection C, P of A intersection B intersection C, இது எல்லாத்தையும் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம்.
இப்ப ரோல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா 20 வரை இருக்கு. இப்ப நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எய்தர் எ பாய் வித் பிரைம் ரோல் நம்பர், அதாவது பாய்க்கு பிரைம் ரோல் நம்பர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க 2 3 5 7 11 13 17 19 19ஓட முடிஞ்சிருது. ஏன்னா 20 வரை தான் பாய்ஸ் இருக்காங்க. இதுதான் பிரைம் ரோல் நம்பர்ஸ். இப்போ எத்தனை வருதுன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்ப n of a equal to 8. இப்போ probability of a equal to n of a divided by n of s. n of a 8, n of s 35. இப்போ p of a கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது p of b. p of b பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 21ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், கேர்ள்ஸ்க்கு 35 ஓட முடியுது. அப்ப probability of selecting a girl with composite roll numbers. composite roll numberனா வித்தவுட் பிரைம் நம்பர்ஸ், அதாவது கேர்ள்ஸ்ல பிரைம் நம்பர்ஸ் தவிர்த்து மத்தது. அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் 21 22 24 25 26 27 28 29 வராது, 30 31 வராது, ஏன்னா அது பிரைம் நம்பர். 32 அடுத்து 33 34 35 எத்தனை வருதுன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. இப்ப n of b equal to 12. n of b 12 னா probability of b பாத்தீங்கன்னா n of b divided by n of s. n of b 12, n of s 35. 12 by 35. அடுத்தது probability of c கண்டுபிடிக்கலாம். probability of c பாத்தீங்கன்னா probability of selecting an even roll number. இப்ப even roll number அப்படிங்கும்போது அது பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி even roll number வரணும். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34. அப்போ என்ன 34 க்கு அப்புறம் 35 அது ஆட் நம்பர், அதுக்கு அப்புறம் 36 அது வராது, ஏன்னா 35 ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்போ n of c equal to பாத்தீங்கன்னா இது கவுண்ட் பண்ணா 17 வரும். இப்போ probability of c equal to n of c divided by n of s. n of c 12 17 இருக்கு, n of s 35 இருக்கு. அடுத்தது next probability of selecting either a boy with prime roll number or a girl with composite roll number or an even roll number. இதுக்கு probability of a union b union c வரும். இந்த ஃபார்முலால நாம p of a, p of b, p of c கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப p of a intersection b, அடுத்து p of a intersection c, p of b intersection c, p of a intersection b intersection c இப்ப கண்டுபிடிக்க போறோம். a intersection b, a element and b element ரெண்டிலுமே காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். பாருங்க a b 2 3 5 7 11 13 17 19 எதுவுமே b ல இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா a intersection b empty தான் வரும். அப்ப n of a intersection b 0. இப்ப probability of a intersection b ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of a intersection b divided by n of s. n of a intersection b 0, n of s 35. 0 divided by 35 0. அடுத்தது next probability of b intersection c. first b intersection c எலிமெண்ட்ஸ் எழுதலாம். b intersection c பாத்தீங்கன்னா first 21 c ல இல்ல, அடுத்தது 22 c ல இருக்கு எழுதிக்கலாம், அடுத்து 24 இருக்கு அதை எழுதிக்கலாம், அடுத்தது 25 c ல இல்ல எழுத வேண்டாம், 26 c ல இருக்கு எழுதிக்கலாம், அடுத்தது 27 c ல இல்ல எழுத வேண்டாம், அடுத்தது 28 இருக்கு அதை எழுதிக்கலாம், 30 இருக்கு அதை எழுதிக்கலாம், 32 இருக்கு அதை எழுதிக்கலாம், 33 இல்ல, அடுத்து 34 இருக்கு அதை எழுதிக்கலாம், 35 இதுல c ல இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா b intersection c மொத்தம் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்ப n of b intersection c 7. இப்ப probability of b intersection c formula n of b intersection c divided by n of s. n of b intersection c 7, n of s 35. 7 by 35. அடுத்தது next probability of a intersection c. first a intersection c எழுதிக்கலாம். a event c event இங்க இருக்கு, ரெண்டுலயும் காமனான எலிமெண்ட் 2 இருக்கு அதை எழுதிக்கலாம், அடுத்து 3 இல்ல, 5 இல்ல, 7 11 13 17 19. அப்ப 2 மாத்திரம் தான் வரும். அப்ப n of a intersection c 1. இப்ப probability பாத்தீங்கன்னா probability of a intersection c equal to n of a intersection c divided by n of s. n of a intersection c 1, n of s 35. 1 by 35. அடுத்தது next probability of a intersection b intersection c. இது மூணுலயுமே காமனான எலிமெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா a ல 2 இருக்கு,
C ல இருக்கு பட் B ல இல்ல. அதே மாதிரி 3 இல்ல, 5 இல்ல, 7 இல்ல, 11 அதுவும் இல்ல, 13 இல்ல, 17 ரெண்டுலயுமே இல்ல, 19 இல்ல. அப்போ எதுவுமே வராது, 0 தான். அப்ப n of A intersection B intersection C equal to 0. இப்போ probability of A intersection B intersection C is equal to n of A intersection B intersection C divided by n of S. n of A intersection B intersection C 0 இருக்கு, 0 divided by n of S 35. 0 divided by 35 0 தான் வரும். இப்போ இந்த நம்ம எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த ஃபார்முலால. இப்போ probability of A நமக்கு 8/35 கிடைச்சிருக்கு, plus probability of B 12/35, plus probability of C 17/35, minus probability of A intersection B 0, minus probability of A intersection C 7/35, minus probability of B intersection C 1/35, plus probability of A intersection B intersection C 0. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். டினாமினேட்டர்ல பாருங்க எல்லாத்துக்குமே 35 இருக்கு, அதனால LCM 35 வரும். நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்க 8 plus 12 plus 17 minus 7 minus 1, இந்த 0 எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஹோல் டிவைடட் பை 35. இப்போ இது எல்லாத்தையும் நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணோம்னா 29 வரும், டிவைடட் பை 35. இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா probability of selecting either a boy with prime roll number or a girl with composite roll number or an even roll number 29/35.